ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सरस्वती देवे गुरुवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिसिद्धान्त सरस्वती नामिने वृषभानुगदेवी निताय कृपाते कृष्ण संबंध विज्ञानदायिने प्रभवे नमः। माधुर्योचन प्रेमाद्य श्रीरूपानुग भक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमस्तुते। नमस्ते गौरवाणी श्रीमूर्ति दीनरायणे रूपानुगतां सिद्धांत गंगाहारिणे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மதிய வணக்கம். ஞாயிறு விருந்து நிகழ்ச்சியில வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை நம்ம பகவத்கீதை ஸ்லோகம் படிப்போம். இன்றைக்கு வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டே, ரொம்ப மங்களகரமான தினம். நம்முடைய பூர்வாச்சாரியர் ஒருவரான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய மறைவு. நாமளும் இந்த பூமியில பிறக்கிறோம் இறக்குறோம். மகான்கள் மகாத்மாக்கள் பெரும் பாகவதர்கள் சாதுக்களும் இந்த பூமியில தோன்றுறாங்க மறைறாங்க. அவங்களுடைய பிறப்பு நம்முடைய பிறப்பு போல அல்ல. நம்ம பிறந்து இறக்குற மாதிரி இல்ல அவங்க பிறப்பு. அவங்க வந்து சூரியனை போல. சூரியன் வந்து தோன்றது இல்ல மறையறதும் இல்ல. நம்ம கண்ணுக்கு தோன்றது மறையுது, அவ்வளவுதான். சூரியன் அப்படியேதான் இருக்கு. பகவானது தூய பக்தர்கள், மகான்கள் மகாத்மாக்கள் ஆச்சாரியர்கள் அவங்க எப்பவுமே நித்தியமா இருக்காங்க. பகவான் நித்தியமானவர், பகவானுடைய தூய பக்தர்களும் நித்திய சித்தர்கள். நித்தியமா ஆத்மீக லோகத்துல பகவான் கூட நித்தியமா சேவை பண்றவங்க. இப்போ பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில தோன்றாரோ அப்போ தன் சகாக்களோட வருவார். சில நேரம் பகவான் நேரடியாக தோன்றுவார், சில நேரம் அவர் அவதாரத்துடைய அவதாரமா வருவார், சில நேரம் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமா வருவார், சில நேரம் தன்னுடைய ஆத்மீக லோகத்துக்கு தூய பக்தர்கள் அனுப்பிச்சு வைக்கிறார், நித்திய சித்தர்கள். அதனால சூரியன் தோன்றதும் இல்லை மறையறதும் இல்லை. சூரியன் எப்போ இருக்கு, நம்ம கண்ணுக்கு தான் அது தோன்றி மறையிற மாதிரி இருக்கு. காலையில சூரியன் வந்துருச்சு, சாயந்தரம் சூரியன் மறைஞ்சிருச்சு. ஆனா உண்மையில சூரியன் தோன்றவும் உள்ள மறைவும் இல்லை, அது நித்தியமா இருக்கு. அந்த மாதிரி பகவானுடைய ஆத்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்றவங்க அவங்க இந்த பூமியில இறங்கி வர்றாங்க. இது பகவானுடைய ஒரு காரணமற்ற கருணை. பகவான் இந்த பூமியில தோன்றுவதாகட்டும், பகவானது தூய பக்தர்கள் தோன்றுவதாகட்டும், இந்த பூமியில தோன்றுவதும் அவனுடைய காரணமற்ற கருணை. நம்ம போல பகவானை மறந்து போனவங்க, அறியாமையில எது சரி எது தப்பு, எது தர்மம் எது அதர்மம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த மனித குலத்துக்கான தர்மம் என்ன, தர்மத்திலே மிக உயர்ந்த தர்மம் என்ன, பகவான் யாரு, அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, அவரது மகிமைகள் என்ன, அவரை எப்படி நம்ம புரிந்து கொள்றது, அவரை எப்படி சரணாகதி அடைவது, அவருடைய தனித்தன்மை என்ன, இதெல்லாம் கற்பிச்சு கொடுக்கறதுக்காக அவங்க இந்த பூமிக்கு வராங்க, தூய பக்தர்கள். அதனால அவங்களுடைய தோற்றமும் சிறப்பு, மறைவும் சிறப்பு. ஏன்னா அவங்க பகவானுடைய உலகத்திலிருந்து இறங்கி இறங்கி வர்றாங்க. இங்க வந்து நமக்கு பக்தியை சொல்லி கொடுத்துட்டு திரும்பி அங்க போயிடுறாங்க. ஆச்சாரியர்கள், குருமார்கள், மகா பாகவதர்கள், மகாஜனங்கள், மகாத்மாக்கள் பகவானுடைய ஆன்மீக உலகத்திலிருந்து பகவானுடைய நேரடி சக்தியில இறங்கி வராங்க.
மகாத்மானம் மாம் பார்த்த தெய்வீன் பிரகிருதி மார்ஷிதா. பகவானுடைய நேரடி மேற்பார்வையில அவங்க இறங்கி வராங்க. இங்க இறங்கி வந்துட்டு நமக்கு அந்த கிருஷ்ண பக்தினா என்ன, பகவான் யாரு, நாம யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, பகவானை பற்றியும் ஜீவனை பற்றியும் உள்ள தவறான கருத்துக்கள் என்ன, தப்பான அபிப்பிராயங்கள் என்ன, கடவுள் குறித்து இந்த உலகத்தில் நடக்கூடிய பல்வேறு குழப்பங்கள் என்ன, படைப்பினுடைய ரகசியம் என்ன, எப்படி பகவான் இந்த உலகத்தை படைக்கிறாரு, எல்லாமே ஆச்சாரியரால தான் சொல்லி கொடுக்கணும். டீச்சர், குரு. அப்போ அவங்க பகவானுடைய லீலைய ஆத்மீக லோகத்துல பகவானுடைய லீலையில இருக்காங்க. அங்கிருந்து இறங்கி வர்றாங்க. திரும்பி நித்திலைலா பிரவேஷ்ட நித்திலீலா பிரவேஷ்ட ஜெயம் விஷ்ணுபாத் பரமஹம்ச பரிதாச்சாரி அஷ்டோத்திர சித்திபாத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் போப்பார். நித்திலீலா பகவானுடைய நித்தியமான லீலையில திரும்ப போறாங்க. அதனால அவங்க தோற்றம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அது போல மறைவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால ஆச்சாரியர் தோன்றிய தினம் மறைந்த தினங்களை கொண்டாடுறது பெரும் பாக்கியம். ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப அகலமானது. ஏன்னா அவங்கள பற்றி கேட்கும் போது ஆச்சாரியருடைய சரித்திரம், ஆச்சாரியருடைய தெய்வீக குணங்கள், அவங்களுடைய சரித்திரங்களை கேட்கும் போது நமக்கு என்ன ஆகும், நமக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, ஒண்ணு ஹிருதய சுத்தமாகும். ஒரு தூய பக்தருடைய தெய்வீகமான குணங்களை கேட்கும் போது, பாடும் போது, புகழும் போதும் நம்ம ஹிருதய சுத்தமாகும். ரெண்டாவது பக்தியில உற்சாகம் பிறகு, ஓ இப்படி எல்லாம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் பகவானை சரணாகதி பண்ணியிருக்காங்களா அப்படி உற்சாகம், ஆர்வம் அதிகரிக்கும். நாமளும் நிறைய சேவை பண்ணணும், நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, ஆச்சாரியனுடைய சரித்திரத்தை படிக்கும் போது நம்ம ஒண்ணுமே செய்யலையே, அது மாதிரி நான் ஏதாவது பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம். கிருஷ்ணனிடம் திரும்பி செல்ல வேண்டும். கோயிங் பேக் டு காடே. நான் திரும்பி கிருஷ்ணாட திரும்ப போகணும், கிருஷ்ணரை அடையணும், கிருஷ்ணரிடம் பக்தி செய்யணும் அப்படிங்கிற உற்சாகம் பிறகு. அப்புறம் கிருஷ்ணனுடைய பிரிவு, நான் கிருஷ்ணரை பிரிஞ்சு எவ்வளவு துயரத்தில் இருக்கேங்கிறது உணர முடியும். அப்புறம் கிருஷ்ண மேல அன்பு, ஆச்சாரியுடைய சரித்திரம் கேட்கும்போது கிருஷ்ண மேல அன்பு அதிகரிக்கும். ஏன்னா அவங்க கிருஷ்ணர் மேல உள்ள பூர்ணமான அன்பு வெளிப்படுத்துறாங்க. அவங்க கிருஷ்ணரை பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருக்காங்க. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருக்காங்களோ, கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாத்தி பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருக்காங்களோ, அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, பிரபு பாதா அல்லது விஷ்ணு பாதா. அப்ப அத்தகைய தூய பக்தர்களாலதான் நாம பகவான் எப்படி சரணாகதி பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுக்க முடியும். அதனால ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றிக் கொள்வதால, ஆச்சாரியனுடைய திருவடிகளை பின்பற்றுவதால, அவங்க அவங்க வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதமான லீலைகளை படிப்பதால, கேட்பதால, அதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம், இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறது, ஆச்சாரியர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் எனக்கு கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம், கிருஷ்ண உணர்வுல உற்சாகம், கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம், பகவானிடம் திரும்பி செல்றதுக்கான வைராக்கியத்தை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு சிம்ம குருன்னு சொல்லுவாங்க. He is among the king among the gurus. Lion, சிம்ம குரு, ஓல்டு, அவ்வளவு வெளிப்படையாக, எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம, எந்த ஒரு பயம் இல்லாம, அவர் நேரடியா நேருக்கு நேராக கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்த ஒரு ஆசிரியர். எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம, காம்ப்ரமைஸ்க்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, சமாதானம். கரெக்ட். எதுவுமே சமாதானமா விட்டு கொடுக்கறது இல்ல. சரி பரவாயில்ல, நீங்க இப்படி பண்ணா பரவாயில்ல, அப்படி பண்ணும், இதுதான் ஆச்சாரியர், முந்தைய ஆச்சாரியர் இதுதான் சொல்லியிருக்காங்க, இப்படிதான் பின்பற்றணும் அப்படிங்கறத உறுதியா கற்றுக் கொடுத்தார். அதனால அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கெல்லாம் அழகழகான பாடம். அவருடைய தந்தையாரும் ஒரு பெரும் ஆச்சாரியர், பெரும் பக்தர், தாக்கூர் பக்தி வினோத்.
200 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 200 ஆண்டுக்கு முன்பாக ஜெகநாத பூரியில பக்தி வினோத் தாக்கூர் அப்ப ஜெகநாத பூரியில தங்கியிருக்காங்க. அவங்க வீடு வந்து ரத வீதியில இருக்கு. ஜெகநாதர் ரதம் வரும் இல்லையா, இந்த ரத வீதியில இருக்கு. இன்னைக்கு வந்து அங்க கோயில் இருக்கு. சைத்தன்ய கௌடி மடம் கோயில் இருக்கு. அது முன்பு வந்து பக்தி சித்தாந்தருடைய வீடு, அதாவது பக்தி வினோத் தாக்கூருடைய வீடு. அப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி வினோத் தாக்கூரர் இந்த சம்பிரதாயத்துல தோன்றிய போது சூழ்நிலை எப்படி இருந்தது, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது, பக்தி வினோத் தாக்கூர் யாரு, அவருடைய வருகை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் பக்தி சித்தாந்தருடைய வருகையோட நோக்கம் புரியும். இன்னைக்கு பக்தி சித்தாந்தர் யாரு புரியணும் அப்படின்னா, பக்தி வினோத் அவங்க அப்பா யாருன்னு தெரியும். அவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆச்சாரியர். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி ஸ்வரூபாய ரூபானுக வராய. பக்தி வினோத் தாக்கூர் நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே, சச்சிதானந்த விக்கிரகம். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினி இருக்கா போட்டோ. கௌர சக்தி, சைதன்ய மாப்பிள்ள சக்தி அளிக்கப்பட்ட கௌர சக்தி சொரூபம், சைதன்ய மாப்பிள்ள சக்தி சக்தியின் சொரூபம். நம பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினி. பகவத்கீதை புக் எடுங்க, அதுல போட்டோ இருக்கு. இங்க பூசாவில் காமிக்கலாம் பக்தி வினோத் தாக்கூர் யாரு. நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி, சைதன்ய மாப்பிள்ள சக்தி அளிக்கப்பட்டவர். கௌர சக்தி சொரூபாய ரூபானுக வராயதி. ரூப கோசாமி போதனைகளை வந்து பிரச்சாரம் செய்யும். இந்த படத்துல இங்க இருக்காரு இல்லையா, குரு பரம்பரையில இந்த பக்கத்துல இருந்து இடது பக்கத்துல இருந்து 3ஆவதா இருக்கு, வலது பக்கத்துல இருந்து 4ஆவதா, இங்க இருந்து 3ஆவது 4ஆவது. பக்தி வினோத் தாக்கூர் இவரு சைதன்ய மாப்பிள்ளை சக்தியின் சொரூபம். ரூப கோசாமின்னு நம்முடைய பூர்வாச்சாரியர் 6 கோசாமிகள் ஒருவர். ரூப கோசாமி சைதன்ய மாப்பிள்ளை நேரடி சீடர். சைதன்ய மாப்பிள்ளை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். கிருஷ்ணர் தான் சைதன்ய மகாபிரபு வந்தார். கலியுகத்துல கிருஷ்ணா வந்து சைதன்ய மகாபிரபு அவதாரம் செஞ்சு இந்த யுகத்துக்கான தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம். நாம ஜபம், பாகவத தர்மம், அது சைத்தன்ய மகாபிரபு பிரச்சாரம் பண்ண வந்தாரு. அது வந்து பக்தியினுடைய விஞ்ஞானம், லிட்ரேச்சர்ஸ், பக்தியுடைய சயின்ஸ், பக்தியை பற்றி விஞ்ஞானம் புஸ்தகம் எழுதினவங்க ரூப கோசாமி, சனாதன கோசாமி. அந்த ரூப கோசாமி போதனைகளை வந்து ரூப கோசாமியுடைய போதனையே உள்ளது உள்ளவாறு சொன்னார். அது என்னது உள்ளது உள்ளவாறு சொன்னாரு அப்படின்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போலியான பக்தர்கள் நிறைய இருக்காங்க. போலி சம்பிரதாயம். பக்தர் மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க, பக்தர் இருக்க மாட்டாங்க. திலக் போட்டிருப்பாங்க, திருமணம் இட்டிருப்பாங்க, துளசி மாலை போட்டிருப்பாங்க, வைஷ்ணவ உடை அணிஞ்சிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பூரா எல்லா பாவகாரியும் செய்வாங்க. மது அருந்துவது, தகாதுறவு செய்யறது, சூதாடுறது, மாமிசம் சாப்பிடுறது, எல்லா பாவகாரியும். ஆனா வெளியில பார்த்தா ஒரு தோற்றத்துல வைஷ்ணவர் போல இருப்பாங்க. அப்படி ஒரு 14 போலி சம்பிரதாயம், 14 போலி சம்பிரதாயம். உண்மையான சம்பிரதாயத்துக்கு எதிரா நாங்க பின்பற்றோம்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டா இருக்கு. ஏமாற்றுக்காரங்க. பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் வந்து அதிகாரப்பூர்வமானது. இந்த சம்பிரதாயம் மிக உன்னதமானது. நம்முடைய சம்பிரதாயத்துடைய மகிமையை நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கோம். பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவம், பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் இது பகவான்றதே இறங்கி வருது. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், மாதவேந்தர் புரி, ஈஸ்வரபுரி, சைத்தன்ய மகாபிரபு, கோஸ்வாமிகள் அப்படி இறங்கி வருது. அதனால இது ரொம்ப உன்னதமானது. பகவானே இந்த சம்பிரதாயத்துல தோன்றியிருக்காரு. இப்பேற்பட்ட புகழ்பெற்ற சம்பிரதாயத்துக்கு அவமானம் ஏற்படுத்தக்கூடிய வகையில 200 வருஷத்துக்கு முன்னாடி போலியான பக்தர்கள் நிறைய பேர் உருவாங்க. போலி சம்பிரதாயம்.
அவுலா, பவுலா, சகிபெகி, ஜாதி கோசானி, ஸ்மார்த்தா, அப்புறம் வந்து அஹ், கௌரங்க நகரி, அப்புறம் சகஜியா, இந்த மாதிரி ஒரு 14 வகை. இது ஒண்ணுக்கு விளக்கம் இருக்கு. சகஜியான்னு சொன்னா, சகஜியா அப்படின்னா என்னன்னா, அவங்க தன்னையே கிருஷ்ணரா நினைச்சுக்கிட்டு பெண்களோடு நடனம் ஆடுறது, இமிடேட் பண்றது கிருஷ்ணா. சகஜியர்கள், அப்புறம் கௌரங்க நகரி, சைதன்ய மகாபுரு மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறவங்க. இந்த மாதிரி ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கௌடிய வைஷ்ணவர்னா ஏமாத்துக்காரங்க, பிச்சைக்காரங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எப்பேற்பட்ட சம்பிரதாயம், பெரும் ஆச்சாரியர்களும் பகவானும் தோன்றிய சம்பிரதாயம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கௌடிய வைஷ்ணவர்களா, இவங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ரோட்ல பாடிட்டு போய் பிக்ஷை எடுப்பாங்க, இவங்க ஏமாற்றுக்காரங்க அப்படின்னு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த போலியான நபர்கள். போலியான நபர்கள் என்ன பண்ணாங்க, சம்பிரதாயத்துக்கு பெரும் அவமானம். வங்காளம், பீகார், ஒரிசா அந்த பகுதிகளில், குறிப்பா வங்காளத்திலயும் ஒரிசாலையும் போலி சம்பிரதாயம் அதிகம், உண்மையா பின்பற்றுவதில்லை. ஜாதி கோசானி அப்படின்னா நாங்க வந்து கோசாமியோட வம்சத்துல வர்றவங்கன்னு சொல்லிக்குவாங்க, ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நாங்க வந்து சைதன்ய மகாபுரு இயக்கத்தை பின்பற்றோம்னு சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது அந்த அந்த கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தத்தை பின்பற்றாம நகல் பண்றவங்க, கௌடி வைஷ்ணவ தத்துவத்தை பின்பற்றாம அதுக்கு எதிர்மறையா செயல்படுறவங்க, ஆனா தோற்றத்துல தன்னை பக்தரா காமிச்சுக்கிறவங்க. தோற்றத்துல என்ன பண்ணுவாங்க, தன்னை பக்தரா காமிச்சுக்கிறவங்க. இப்படி ஒரு காலகட்டம். அதனால மக்கள் எல்லாரும் இந்த கௌடிய வைஷ்ணவர்கள்லாம் ஏமாத்துக்காரங்க, வயிற்று பிழைப்புக்காக இவங்க பாகவதம் பேசுவாங்க, வயிற்று பிழைப்புக்காக இவங்க ஹரிநாமம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த போலி சம்பிரதாயம். அப்போ இந்த போலி சம்பிரதாயத்தில் உள்ளவங்களை விரட்டி அடித்து சைதன்ய மகாபுருடைய உண்மையான போதனையும் ரூபகோசாமியுடைய உண்மையான போதனைகளையும் பிரச்சாரம் செய்யறதுக்காக பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் பக்தி வினோத். அப்போ ஒரு பெரும் போராட்டம். அவருடைய வாழ்க்கை எல்லாமே ஆச்சாருடைய வாழ்க்கை. பக்தி சித்தாந்தர் என்ன சொல்லுவாரு, அவர் வந்து சாதுக்களை பத்தி சொல்லும் போது, ஒரு உண்மையான சாது கடந்து வந்த பாதை இருக்கு இல்லையா, அது முற்கள் நிறைந்திருக்குன்னு சொல்ல. ஒரு உண்மையான சாது கடந்து வந்த பாதையில நிறைய முற்கள் முற்கள் நிறைந்திருக்கும். அதெல்லாம் கடந்து வந்திருக்கும், அவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கும். போலி அவதாரங்கள், போலி சாமியார்கள், போலி மதவாதிகள், போலி பக்தர்கள், இவங்க எல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு காமிச்சு கொடுக்கணும், இவங்க எல்லாம் உண்மை இல்ல, ஏமாற்றுக்காரங்க, நம்பாதீங்க அப்படின்னு காமிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி பக்தி வினோத் தாகூர் காலத்துல ஒரு பெரும் சவால் இருந்தது. அவர் ஒரு குடும்பஸ்தரா இருந்தாரு. குடும்பஸ்தரா இருந்தும் அவர் இந்த உலகத்துக்கே குருவா இருந்தார், ஆச்சாரியரா. அதுதான் அவருடைய சிறப்பு. அவர் வந்து ஒரு குடும்பஸ்தர் எப்படி கிருஷ்ண உணர்வோட வாழ முடியும், கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ண முடியும், கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்ச ஒரு சிறந்த உதாரணம். குடும்பஸ்தர்களுக்கான சிறந்த உதாரணம் பக்தி வினோத் தாகூர். அவருக்கு 10 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலின்னு பார்த்தா 8 குழந்தை 10 குழந்தை இருப்பாங்க. ஏன் ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஃபேமிலில 3 குழந்தை 4 குழந்தை இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு 4, 5 பசங்க. எங்க அப்பா கூட பிறந்தவங்க 4, 5 பேரு. எங்க அம்மா கூட பிறந்தவங்க ஒரு 5, 6 பேரு. இப்படி கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா ஒரு ஃபேமிலில ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு 10 குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலின்னு பார்த்தா குடும்பம்னா அங்க ஒரு 10, 50 பேர் இருப்பாங்க. சின்ன சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், மாமா, அத்தை எல்லாம் சேர்ந்து ஒரு 10, 50, 60 பேர் நம்ம சண்டே ப்ரோகிராமா நடக்கும். சண்டே ப்ரோகிராம் விருந்து சாப்பிடுற மாதிரி தான் தினமும். ஆனா இப்ப காலப்போக்குல கலியுகத்துல எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு கணவன் மனைவி சேர்ந்திருந்தா பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா அது அதை விட பெரிய விஷயம். அப்படியே இவ்வளவு குழந்தைகள் இருந்து பக்தி வினோத் தாக்கூரா பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்யறார். பூரி ஜெகநாதர், ஜெகநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ற, ஜெகநாதா எனக்கு இனி ஒரு குழந்தை கூட கொடுங்க. அந்த குழந்தை வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை பிரச்சாரம் பண்ணக்கூடிய குழந்தையா இருக்கு. உங்க சக்தி, உங்களுடைய சக்தியின் சொரூபமா இருக்கணும். உங்களுடைய சக்தியோடைய கதிர், உங்க ஒளியோடைய கதிர், உங்க சக்தியின் கதிர், ரே ஆஃப் விஷ்ணு, விஷ்ணுவுடைய அம்சம், அந்த விஷ்ணுவுடைய சக்தியின் சொரூபமா ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறார். யாரு? யாருகிட்ட? எந்த பகவான்கிட்ட?
கிருஷ்ணர்ட்டியா? ஜெகநாத். ஜெகநாத் கிருஷ்ணர் வேறு. ஜெகநாத். அதே போல அவருக்கு குழந்தை. அண்ணா என்ன அதிசயம்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே தொப்புள் கொடி இருக்கு இல்லையா? அம்மாவோட வயதுல தொப்புள் கொடி இருக்கும். அந்த தொப்புள் கொடி குழந்தையோட கழுத்துல வந்து பூணூல் மாதிரி சுத்தி இருக்கு. பிராமணர்லாம் பூணூல் போடுவாங்கல்ல, பூணூல் போட்டுப்போம் இல்லையா? அந்த மாதிரி பூணூல் மாதிரி சுத்தி இருக்கு. 32 அடையாளம். ஒரு மகா புருஷர், மகா புருஷருடைய ஒரு மகா பாகவதருடைய உடல்ல ஒரு 32 அடையாளம் இருக்கு. கண்கள் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 32 பாடிலி சிம்டம். ஒரு அந்த ஜோதிர் வேதா, ஜோதிர் வேதா, ஜோதிட வேதம், வானர சாஸ்திரம் எல்லாம் எடுத்து படிச்சா அதுல வந்து ஒரு மகா பாகவதர் இந்த மாதிரி அவர் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கு. அதெல்லாம் பொருத்தமா இருக்கு. தொப்புள் கொடியே பூணூல் மாதிரி கழுத்து சுத்தி இருக்கு. இந்த குழந்தை பிறந்த உடனே ஜோதிடர் சொல்றாங்க இது பெரும் பண்டிதனா வருவாரு, பிற்காலத்துல ஒரு பெரும் ஆச்சாரியனா வருவாரு. ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றேன், கணிச்சு சொல்றாங்க. ஜோதிட வல்லுநர்கள் எல்லாம் கணிச்சு சொல்றாங்க இந்த குழந்தை ஒரு பெரும் பண்டிதனா வருவாரு. சரி, குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சில தினங்கள்ல ரத யாத்திரை உற்சவம், தேர் திருவிழா நடக்குது. குழந்தைக்கு பேர் சூட்டு விழா நடக்கணும். குழந்தை பிறந்த சமயத்துல ஜெகநாதர் தேர் திருவிழா, பூரி ஜெகநாதர் தேர் திருவிழா. ரதத்துல அப்படி ஜெகநாதர் வர. அப்ப இந்த வாய்ப்பை பக்தி வினோத் தாக்கூர் பயன்படுத்திட்டு தன் மனைவிட்ட சொல்றாரு, குழந்தைய அழைச்சிட்டு வா, குழந்தைய எடுத்துட்டு வா, ஜெகநாதர் வராரு, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சோ ஜெகநாதர் ரதம் வந்து நேரா எங்க வீட்டு முன்னாடி வந்து நின்றுச்சு. ரத வீதி இப்படி இருக்கு, வீடு இங்க இருக்கு, இப்படி இருக்கு. நேரா ரதம் வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. ரதம் போகவே இல்லை. ஜெகநாதர் என்ன லீலை பண்ணுவார்னா, இந்த ஜெகநாதர் கோயிலும் அவர் போகக்கூடிய கோயிலும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வரும். ஆனா காலையில ஆரம்பிச்சு சில நாள் 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆனாலும் போய் சேர மாட்டார். அப்படி ஒரு லீலை பண்ணுவார் ஜெகநாத். அப்ப இந்த பக்தி வினோத் தாக்கூர் வீடு முன்னாடி வந்தோடனே ரதம் நின்று போயிடுச்சு. ரதம் நகரல. எல்லா பக்தர்கள் எல்லாம் பிடிச்சு இழுக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் பிடிச்சு இழுக்கிறாங்க, யானையெல்லாம் வச்சு தள்ளுறாங்க, ரதம் போக மாட்டேங்குது. சோ பக்தி வினோத் தாக்கூர் என்ன பண்ணாரு, ஓடி போய் இந்த குழந்தைய எடுத்துட்டு வர்றாரு. குழந்தைய எடுத்துட்டு வந்து பகவானுடைய தாமரை பாதத்துல அர்ப்பணிக்கிறார். பகவானே, இந்த குழந்தையை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த குழந்தை வந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும். இந்த மாதிரி போலி மனிதர்கள், போலி சம்பிரதாயங்கள், போலி சாமியார்கள், போலி அவதாரங்கள் எல்லாம் வந்து இவன் ஒழிக்கணும். உண்மையான கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும், ஆசீர்வதிங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ண உடனே ஜெகநாதர் கழுத்துக்கிற மாலை நழுவி அந்த குழந்தை மேல விழுது. ஜெய் ஸ்ரீ பக்தி தாக்கூர் மகாராஜ் பிரபுபாதிக்கு. அந்த மாலை கழுண்டு அந்த குழந்தையோட கழுத்துல விழுது. பக்தி வினோத் தாக்கூர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், எஸ் கரெக்ட், இது உண்மையாலுமே ஜெகநாதரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைதான். இந்த குழந்தை ஜெகநாதர் தான் கொடுத்திருக்காரு. விமல் பிரசாத் பேர் வச்சேன். விமல் பிரசாத். விமல் பிரசாத் குழந்தை வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்ததுனால குழந்தையிலிருந்தே பக்தி செய்யற பாக்கியம். பர்த், பிறவியிலிருந்தே. அதனால ஒரு 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 கிருஷ்ண பக்தருடைய குடும்பத்துல குழந்தையா பிறக்கிறதுங்கிறது பெரும் பாக்கியம். அதாவது பிரபுபாத் சொல்லுவாரு, ஒரு ஒரு குடும்பஸ்தர் ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய கிரகஸ்தா அந்த குடும்பஸ்தருக்கு ஒரு குழந்தை பிறகுன்னா அது வைகுந்தத்துல இருந்து பகவான் அனுப்பிச்ச குழந்தைன்னு சொல்லு. அது வைகுந்தர் போக வேண்டிய குழந்தை. அந்த ஆன்மா வந்து வைகுண்டம் போக வேண்டியது. ஒரு வைஷ்ணவருக்கு கிருஷ்ண பக்தர் குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை வைகுண்டம் போக வேண்டிய குழந்தை. ஏதோ ஒரு காரணத்தினால போக முடியாம வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும், இந்த குடும்பஸ்தர்கள் அந்த குழந்தைய பகவான் அனுப்பணும். அதுக்கான பயிற்சி கொடுக்கணும், அவ்வளவுதான். சோ இந்த குழந்தை விமல் பிரசாத் அழகழகான லீலை. இப்ப நம்மளாம் பாருங்க, பகவத்கீதையை வந்து வாழ்நாள் முழுக்க படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. ஸ்லோகம் படிச்சாலும் மறந்து போகுது. ஸ்லோகம் படிச்சு இப்ப சொல்ற நாளைக்கு கேட்டா மறந்து போயிடுது. ஆனா இந்த குழந்தை 5 வயசு இருக்கும்போது 6 வயசு இருக்கும்போது பகவத்கீதை ஸ்லோகத்தை ரிவர்ஸ்ல சொல்லுது. இப்ப நம்மளாம் வாய்ப்பாடு எப்படி சொல்லுவோம், ஓரன் 1 2 3 4 4 2 இப்படித்தானே சொல்லுவோம். நீங்க கீழ இருந்து வாய்ப்பாடு சொல்லுங்க சொல்ல முடியாது. அதுல இருங்க, அது எதுக்கு I2 எவ்வளவு, I2 1 2 2 4 I2 10.
இல்லையா? இதுதான் நம்முடைய கான்சியஸ்னஸ். இன்னைக்கு எல்லாம் வந்து எந்திரத்தை நம்பி வாழ்றோம். கால்குலேட்டர் இல்லைன்னா மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு காலத்துல கால்குலேட்டர் இல்லாம மூளை வேலை செஞ்சு. இன்னைக்கு மொபைல் போன் இல்லைன்னா மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் மொபைல் போன். நேரம் பார்க்கறதுக்கு மொபைல் போன். டைம் பார்க்கறதுக்கு மொபைல் போன். கால்குலேட்டருக்கு மொபைல் போன். போன் பண்றதுக்கு நெட் எல்லாமே இதுதான். எந்திரத்தோட வாழ்ந்து வாழ்ந்து மனுஷன் எந்திரமாவே ஆயிட்டான். இனி விஞ்ஞானி ரோபோ எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். மனுஷனே ரோபோ ஆயிட்டான். ஒரு காலத்துல விஞ்ஞானிகள் வந்து ரோபோ கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ரோபோ கண்டுபிடிக்கிறாங்கல்ல. மனுஷன் இல்லாம எந்திரம் வேலை செய்யுது. மனுஷனே எந்திரம் ஆயிட்டா அதெல்லாம் ரோபோ கண்டுபிடிக்கிற வேலை மிச்சம். மனுஷனே எந்திரம் ஆயிட்டு. அப்போ பக்தி சித்தாந்த மகாராஜ் பகவத்கீதை 700 ஸ்லோகத்தையும் காணாம சொல்லுவார். எத்தனை வயசு? 5, 6 வயசுல. அவங்க அப்பா வந்து ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. சஜ்ஜன் தோஷின்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையை வந்து எடிட்டிங் பார்ப்பார். ப்ரூஃப் ரீடிங். இந்த பத்திரிகையில எழுத்து பிழை இருக்கா, சரியா இருக்கா, இலக்கண பிழை இருக்கா, எழுத்து பிழை இருக்கா, தத்துவங்கள்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு 5 வயசுல கரெக்ஷன் பண்றாரு. நம்ம குழந்தைங்க 5 வயசுல செல்போன் கொடுத்தாதான் சாப்பிடுறேன்னே சொல்லுவோம். அப்படிதான் நம்ம வளர்க்கிறோம். ஆனா அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க? அந்த குழந்தையிலிருந்தே அப்படி பக்தி பண்ணு. அவங்க அப்பா வந்து கல்கட்டால ஒரு இடம் இருக்குது, பக்திவினோத் தாக்கூர். அங்க வீடு கட்டுறதுக்காக அஸ்திவாரம் தோண்டினார். அந்த அஸ்திவாரம் தோண்டும் போது அந்த நிலத்துல இருந்து ஒரு கூர்ம விக்கிரகம், கூர்மா டெய்லி, அந்த கூர்ம விக்கிரகத்தை வந்து 6 வயசுக்கு போது தன் மகன்கிட்ட கொடுத்து வழிபாடு பண்ண சொல்றாரு. 6 வயசுல விக்கிரக வழிபாடு. கூர்மா வந்து பகவானை கூர்மா வந்தார் இருக்குல்ல, அந்த ஸ்டெபிலிட்டி. அந்த மந்தார மலைவே தன் முதுகுல தாங்கினார். அந்த மாதிரி கூர்ம பகவானை வழிபட்டா பக்தியில வந்து உறுதி கிடைக்கும். ஸ்டெபிலிட்டி, டிட்டர்மினேஷன், உறுதி. சோ அந்த மாதிரி 6 வயசு இருக்கும் போதே அவர் என்ன பண்ணாரு? கூர்ம விக்கிரகத்தை வழிபாடு பண்ணாரு. பகவத்கீதை ஸ்லோகம் எல்லாம் காணாம சொல்லுவாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? இந்த மாதிரி தூங்கியெல்லாம் விடல. அப்புறம் என்ன பண்ணாரு? பகவத்கீதை ஸ்லோகம் டெய்லி வர்ஷிப் பண்ணாரு. அவங்க அப்பா நடத்துற பத்திரிகை எடிட்டிங் பண்ண, ப்ரூஃப் ரீடிங் செக். ஸ்கூல் போவாரு. ஆனா ஸ்கூல் புக் திறந்து படிச்சதே இல்லை. ஆனா பரீட்சையில ஃபர்ஸ்ட் வரும். ஆச்சரியமா இருக்கும் எல்லாருக்கும். என் பையன் ஸ்கூல் போயிட்டு வரான். ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்தா புக்கு திறக்கவே இல்லை. நம்ம பசங்களும் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வந்தா புக்கு திறக்க மாட்டாங்க. ஆனா மார்க் வராது. ஆனா பக்தி சித்தாந்த மகாராஜ் விமல் பிரசாத் அவர் ஸ்கூல் போயிட்டு வந்து புக்கு திறக்கவே இல்லை. அவர் படிச்சது பூரா பகவத்கீதை பாகம் தான். அவங்க அப்பா அதுதான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா பரீட்சையில முதல் மதிப்பெண் வாங்கிடுவாரு. ஏன்னா ஒரு தடவை கேட்டா அப்படி அப்சர்வ். டீச்சர் என்ன நடத்துறாங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் என்ன நடத்துனாங்க, என்ன எழுதி போட்டாங்க, என்ன சொன்னாங்க, அதை அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாரு. அவ்வளவு ஷார்ப் மெமரி. அப்ப ஒரு 7 வயசு இருக்கும்போது நம்முடைய பூர்வாச்சாரியர்ல ஒருவர் ஜெகநாதாஸ் பாபாஜி, ஜெகநாதாஸ் பாபாஜி, ஜெகநாதாஸ் பாபாஜி என்ன சொன்னாங்க? விமல் பிரசாத் கூப்பிட்டு, நீ ரொம்ப நாலேஜபிள் பர்சனா இருக்க, நீ வந்து உனக்கு நல்ல மெமரி பவர் இருக்கு, நீ வந்து இந்த அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் பண்ணி நீ வைஷ்ணவ கேலண்டர் பண்ணுச்சு, நீ வந்து இந்த வானர சாஸ்திரத்தை படிச்சு வைணவ பஞ்சாங்கத்தை ஏற்பாடு பண்ணு சொன்ன. எத்தனை வயசுல? 7 வயசுல வைஷ்ணவ பஞ்சாங்கம். பகவானுடைய அவதார தினம் என்ன, எந்த திதியில வருது, பகவானுடைய அவதார தினம் எப்போ, ஏகாதசி திதி எப்போ, எப்போ சாதுர்மாசியம் வருது, இதெல்லாம் வந்து எத்தனை வயசு சொல்றாரு? 7 வயசு. நம்ம கேலண்டர்ல பார்த்ததே மறந்து போறோம் என்னைக்கு ஏகாதசி வருது. அந்த கேலண்டர்ல இருக்கிற ஏகாதசி மறந்து போகுது. எவ்வளவு நம்ம புத்தி, அவ்வளவுதான் மந்த புத்தி. அவரு 7 வயசு இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ற ஹோல் வைஷ்ணவ கேலண்டர், இன்னைக்கு நம்ம பின்பற்றக்கூடிய வைஷ்ணவ கேலண்டர் இருக்குல்ல, வைஷ்ணவ நாள்காட்டி, பகவானுடைய அவதார தினங்கள், திருவிழாக்கள், பண்டிகைகள், ஏகாதசி விரதம், இதெல்லாம் அவர் வந்து கணிச்சதுதான், அவர் எழுதுனதுதான் பஞ்சாப், வைஷ்ணவ பஞ்சாப். அதான் இப்ப கண்டினியூஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அது மாதிரி சின்ன வயசுலயே ஸ்கூல்ல படிக்கல ஃபர்ஸ்ட். இவருடைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் பார்த்து அப்பவே சித்தாந்த சரஸ்வதி டைட்டில் கொடுத்தாங்க. சித்தாந்த சரஸ்வதி, சாரஸ்வதி. அப்போ ஒரு சின்ன லீலை நடந்தது. இந்த குழந்தை சின்ன குழந்தைதான், 5, 6 வயசு இருக்கும். இவ்வளவு நாலேஜபிள் குழந்தை. ஒரு நாள் ஒரு மாம்பழம் எடுத்து சாப்பிட்டேன்.
அவங்க அப்பா என்ன சொன்னாரு, பக்தி வினோத் கூப்பிட்டு சொன்னாங்க, "ஏய் விமல் பிரசாத், இந்த மாம்பழம் வந்து ஜெகநாதருக்கு நிவேதனம் பண்றதுக்காக வச்சிருக்கேன். நீ அத நிவேதனம் பண்ணாத போகாவ எடுத்து நீ சாப்பிட்டியே அது தப்பு இல்லையா? பகவானுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அது போகா. போகா மீன்ஸ் என்ஜாய். யார் என்ஜாய் பண்ணும்? கிருஷ்ணர் தான் என்ஜாய் பண்ணணும். அவர் தான் போக்தா. நம்ம போக்தா இல்ல. நம்ம அனுபவிப்பாளர் இல்ல. கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர். இந்த மாம்பழத்த முதல்ல யார் சாப்பிடணும்? கிருஷ்ணா சாப்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம பிரசாதமா சாப்பிடணும். நான் மாம்பழத்த நிவேதனம் பண்ணவே இல்ல. அதுக்குள்ள நீ எடுத்து சாப்பிட்டியே! தப்பு இல்லையா அது? இது எத்தன வயசுல சொன்னாரு? அந்த குழந்தைக்கு 5, 6 வயசு இருக்கும்போது. அப்ப அவருடைய வைராக்கியம் பாருங்க. அப்ப அவருக்கு ரொம்ப குற்ற உணர்வாயிருச்சு. அச்சச்சோ! நான் பகவானுக்கு வச்சிருந்த மாம்பழம் எடுத்து நான் சாப்பிட்டுட்டேனே! அப்ப நான் பெரிய குற்றம் பண்ணிட்டேன். இனி நான் மாம்பழமே சாப்பிட மாட்டேன்னு டிசைட் பண்ணாரு. எந்த வயசுல? 6 வயசுல. 6 வயசுல டிசைட் பண்ணாரு. நான் என் லைஃப்ல மாம்பழமே தொடமாட்டேன்னு. அவர் இந்த பூமி விட்டு மறையிற வரைக்கும் மாம்பழம் சாப்பிடவே இல்ல. இதுதான் வைராக்கியம். யாராவது தெரியாம வந்து மகாராஜ்ட்ட மாம்பழம் குடுத்தா அவர் சொல்லுவாரு, "நான் ஒரு அபராதி. மாம்பழம் சாப்பிடுற தகுதி எனக்கு இல்ல. ஏன்னா நான் ஒரு நாள் ஜெகன்னாவுடைய மாம்பழத்த எடுத்து நான் சாப்பிட்டேன்." இது சின்ன வயசுல நடந்தது. நமக்கு வைராக்கியம் இருக்கும். நம்முடைய வைராக்கியம் எப்படி தெரியுங்களா? அடுத்த ஏகாதசியிலிருந்து நான் 24 மாலை ஜெபிப்பேன். அந்த ஏகாதசி பண்ணாலே பெரிய விஷயம். 16 மாலை பண்ணாலே பெரிய விஷயம். நான் அடுத்த ஜென்மாஷ்டமிலருந்து நான் யார்ட்டயும் சண்டை போட மாட்டேன். அடுத்த நாளே சண்டை போட்டுருவேன். நான் அடுத்த ஏகாதசியிலிருந்து நான் யார்ட்டயும் கோவப்பட மாட்டேன். அன்னைக்கே கோவம். இவ்வளவுதான் நம்ம வைராக்கியம். ஆச்சாரியுடைய வைராக்கியம் எப்படி இருக்கு? ஆச்சாரியுடைய வைராக்கியம் 5 வயசுல எடுத்த வைராக்கியம் 6 வயசுல இந்த பூமி விட்டு மறையிற வரைக்கும் அவர் மாம்பழம் சாப்பிடல. இதான் வைராக்கியம். இதான் யுத்த வைராக்கியம். அப்படி குழந்தைக்கு நல்லா பக்திலாம் சொல்லிக் குடுத்து, குழந்தை நல்லா வளர்ந்து, நல்ல பக்திமானா இருக்காரு. அப்பதான் இந்த சோ மெனி ப்ராப்ளம் அந்த டைம்ல. போலி சம்பிரதாயம், போலி குருமார்கள், போலி சாமியார்கள் இவங்ககிட்ட எல்லாம் எதிர்த்து போராடிட்டு இருக்காரு பக்தி வினோத் தாக்கூர். அப்போ கல்கட்டால, வெஸ்ட் பெங்கால்ல மிட்னாப்பூர்ன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. மிட்னாப்பூர். அங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங் நடக்குது. என்னன்னா, யாரு சிறந்தவங்க? இந்த மனித குலத்திலேயே சிறந்தவங்க யாரு? யார் உயர்ந்தவங்க? பிராமண பண்பாடு எவ்வளவு உயர்ந்தது? பிராமணருடைய மகிமை என்ன? அப்படிலாம் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல பிறப்பால் பிராமணர்கள், பிறப்பால பிராமணர்கள் வந்து தங்கள நாங்க தான் பிராமணர்கள். ஒருத்தர் பிறப்பால் பிராமண குலத்தில் பிறந்தாதான் ஒரு பிராமணன். இல்லாட்டி அவர் பிராமணனா ஒப்புக்கொள்ள முடியாது. நீங்க என்ன வேணாலும் படிக்கலாம். நீங்க வேதம் படிக்கலாம், புராணங்கள் படிக்கலாம், நீங்க கோயில்ல வரலாம். என்ன செஞ்சாலும் நீங்க பிராமணரா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிறப்பால் பிராமணனே பிராமணன். வேற யாரும் பிராமணன் ஆக முடியாது. பிராமணன் ஆகவே முடியாது. பிறப்பால் பிராமணன் மட்டும் தான் பிராமணன் ஆக முடியும்னு அந்த மீட்டிங்ல எல்லாம் பேசுறாங்க. அப்போ இது வந்து சாஸ்திரத்துக்கு புறம்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். சாஸ்திரம் என்ன சொல்லுது? பிறப்பால் பிராமணன் கிடையாது. அந்த பிராமண தகுதி, பிராமண குணம் இருக்கிறவங்கள பிராமணன் சொல்லுது. சோ பிராமணனுடைய அடையாளம் என்ன? யாரு பிராமணா? இது குறிச்சு சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதுக்கு நேர்மாறா இவங்க பிறப்பால் பிராமணன் தான் பிராமணன் சொல்லிட்டு அவங்க அத வந்து அந்த மீட்டிங்ல அதுதான் டிஸ்கஷன். வேற யாரும் பிராமணன் தகுதி ஆக முடியாது. பிராமணர் அடைய முடியாது. அதனால இவங்க கிருஷ்ண பக்தர்களை, வைஷ்ணவர்களை வந்து ஏளனம் பண்றாங்க. இந்த வைஷ்ணவர்கள் என்னதான் நாம ஜெபிச்சாலும் பக்தி பண்ணாலும் பிராமணன் ஆக முடியாது. நீங்க வந்து கிருஷ்ண பக்தி பண்ணலாம், கிருஷ்ணரை வழிபடலாம், பகவத்கீதா, பாகவதம் படிக்கலாம். ஆனா நீங்க பிராமணன் ஆக முடியாது. ஏன்னா நீங்க பிறப்பால் பிராமணன் இல்ல. அப்படின்னு வைணவர்களை தாழ்த்தி கொண்டிருந்தார்கள் பிராமணர். வைணவருடைய குணங்களை வந்து தாழ்த்தி பேசுவது, வைணவர்களை தாழ்த்தி பேசுவது, பிராமண பண்பாடு தான் உயர்ந்தது, பிராமண கலாச்சாரம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சர்ச்சை இப்படி எல்லாம் நடக்குது. இது சாஸ்திரத்துக்கு புறம்பா இருக்கு. இவங்க பக்தருடைய தரத்தை தாழ்த்துறாங்க, பக்தருடைய தரக்குறைவா பேசுறாங்க. யாராவது இத வந்து சரி பண்ணணும். இது உண்மை இல்ல, இவங்க சொல்றது உண்மை இல்ல. பிறப்பால் பிராமணன் தான் பிராமணன் கிடையாது. பிராமண கலாச்சாரம், பிராமண பண்பாடு யார் வேணாலும் அடையலாம். இந்த மாதிரிலாம் யாரு அவங்கள எதிர்த்து பேசுவாங்க? அந்த காலத்துல அதெல்லாம் எதிர்த்து பேச முடியாது. ஒரு காலத்துல பிராமணர்கள், சத்திரியர்கள் வந்து தாழ்ந்த பிரிவினர் மேல தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. அப்ப அவங்கள எதிர்த்து பேச முடியாது. அந்த மாரி ஒரு காலம்.
பயந்துக்குவாங்க. அப்போ தைரியமா யார் சொல்லுவா? அப்போ அங்க இருக்கிற வைஷ்ணவர்கள்லாம், பெங்கால்ல இருக்கிற வைஷ்ணவர்லாம் கடிதம் போடுறாங்க பக்தி வினோத் தாக்கூர். நீங்க வந்து பேசுங்க. இவங்க வந்து வைஷ்ணவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறாங்க. வைணவர்களை தாழ்த்தி பேசுறாங்க. பிறப்பால் பிராமணன் தான் பிராமணன் சொல்றாங்க. மற்றவங்க யாரும் பிராமண தகுதி அடைய முடியாது. நீங்க பிராமணனா பிறந்தாதான் பிராமணன்னு சொல்றாங்க. இது உண்மையிலே எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா யார் இத வந்து பேசி நமக்காக, வைஷ்ணவர்களுக்காக, பக்தர்களுக்காக பேச யார் இருக்காங்க? அதனால நீங்க தான் வரணும். நீங்க தான் ஆச்சாரியர். நீங்க தான் வந்து பேசணும். நீங்க தான் வந்து பிரச்சாரம் பண்றீங்க. நீங்க தான் வந்து வைராக்கியமா இருக்கீங்க. நீங்க தான் உறுதியா இருக்கீங்க. நீங்க இந்த மாரி கொள்கைக்கு எதிரா போராடுறீங்க. பக்தி வினோத் தாக்கூர் பெரும் போராட்டம் நடத்தினார். அவர் காலத்துல ஒருத்தன் நான் பகவானுடைய அவதாரமே சொல்லிட்டு இருந்தான். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பேரு விசகிசே விசகி சேனா அப்படின்னு ஒரு ஆளு. அவரு மகாவிஷ்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டு நான் தான் மகாவிஷ்ணுடைய அவதாரம் சொல்லிட்டு கூட 2 பேர் வச்சுக்கிட்டான். ஒருத்தர் சிவன் வேஷம் போட்டு சிவன் ஒருத்தன், பிரம்மா வேஷம் போட்டு பிரம்மான்னு ஒருத்தன். இவங்க 2 பேரும் பிரம்மா, சிவன் என்ன வழிபடுறாங்க. நான் தான் மகாவிஷ்ணு. நான் அறிக்கை விடுறேன். இன்னைக்கு கொஞ்ச நாள் இந்த பிரிட்டிஷ்காரங்களை இந்தியா விட்டே விரட்டிடுவேன். அப்ப பிரிட்டிஷ்காரங்களோட ரூல் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணிட்டு நாங்க பாரு நான் தான் மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணியிருக்கேன். நான் தான் இந்த பிரிட்டிஷ்காரங்களை விரட்டி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சில மாய சக்தி எல்லாம் வெளிப்படுத்தினார். அதுல மயங்கி போய் ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அந்த போலி அவதாரத்துக்கு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ். இப்ப அரசாங்கத்துக்கு தெரியுது இவன் வந்து ஏமாத்துக்காரன், இவன் கடவுளுடைய அவதாரம் இல்ல, இவன் பொய் சொல்றான், இவன் வந்து மாயவத்தி எல்லாம் பண்றான். ஆனா யார் அவன் மேல ஆக்ஷன் எடுப்பா? ஏன்னா இந்த இந்த மாயாவி இந்த யோகி ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது? பயந்துக்கிறாங்க. இவன் மந்திர ஜாலம் போட்டு ஏதாவது இவன் தந்திரம் ஏதாவது பண்ணி நம்ம குடும்பத்தையோ நமக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது? யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. பயந்துக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்களே பயந்துக்கிறாங்க. அப்ப அந்த பிரிட்டிஷ் கவர்னர் வந்து பக்தி வினோத் தாக்கூரை பத்தி கேள்விப்பட்டாரு. பக்தி வினோத் தாக்கூரா வந்து ரொம்ப போல்டான ஒரு ஆச்சாரியர். அவர் வந்து அவர் அவர் வந்து எல்லா பக்தி வினோத் தாக்கூரா எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்காரு. குடும்பத்தை நடத்துறதுலயும் நல்ல ஒரு குடும்பஸ்தரா இருக்காரு. அரசாங்க உத்தியோகம் அவர் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தார். ஒரிசால பூரியில கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தார். கோர்ட்ல கரெக்டா வேலைக்கு வருவார். காலைல கோர்ட்டுக்கு டான்னு டைமுக்கு கரெக்டா வந்துடுவாரு. கரெக்டா அந்த கேஸ் அன்னைக்கு டீல் பண்ணுவாரு. அன்னைக்கே சாங்ஷன் பண்ணிடுவாரு. நோ வாய்தா, நோ அது அன்னைக்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு. 30, 40 கேஸ் ஒரே நாள்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு. சோ இன்டெலிஜென்ட். அதே சமயம் அவர் பக்தியிலையும் பர்ஃபெக்டா இருக்காரு. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்து இவருதான் சரியான ஆளு. இவர் அரசாங்க விவகாரத்தையும் நல்லா கவனிச்சுக்கிறாரு. கோயிலையும் நல்லா நிர்வாகம் பண்றாரு. ஃபேமிலியும் நல்லா பாத்துக்கிறாரு. அப்ப இந்த போலி அவதாரத்தை எதிர்கொள்றதுக்கு இவர் தான் சரியான ஆளு. பக்தி வினோத் தாக்கூரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க போய் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க. அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. பக்தி வினோத் தைரியமா போனார். பக்தி வினோத் தாக்கூர் போய் அவனை கைது பண்ணிட்டாரு. அவனை கைது பண்ணும்போது அவன் கூட போனா அவன் சொல்றான், நீ யாரு? ஏய் கேதார்நாத், நீ பக்தி வினோத் எனக்கு நல்லா தெரியும். நீ ஜெகநாதருடைய பக்தன். நீ அந்த கோயில்ல இருக்கிற ஜெகநாதரை கும்பிடாத. அது சாமி இல்ல, நான் தான் ஜெகநாத். நான் தான் இப்ப அவதாரம் பண்ணிருக்கேன். நீ சரியான இடத்துல தான் வந்திருக்க. நீ என்ன வழிபடணும்? அயோக்கியனே, நான் உன்னை வழிபடணுமா? வா உன்னை வழிபடுறேன்னு ஜீப்ல ஏத்திட்டேன். அவனை பிடிச்சே கைது பண்ணி ஜீப்ல ஏத்தினா அவனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கத்துறாங்க, சண்டைக்கு வர்றாங்க. எங்க சாமியார், எங்க குரு, எங்க பகவானை விடு, எங்க கடவுளை விடு, எங்க அழைச்சிட்டு போற? சண்டைக்கு வந்துட்டாங்க. பிடிச்சு போல்டா அவனை ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டு அவனை ஜெயில போட்ட உடனே அவன் உட்கார்ந்து மந்திரம் எல்லாம் போட்டு அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பயங்கர காய்ச்சல். அது பக்தி வினோத் தாக்கூர் பொண்ணு குழந்தை இருந்தது. அதுக்கு ஜுரம் வந்து படுத்த படுக்கையா இருக்கு. ரச ஜுரம் வந்து குளிர்ல நடுங்கி அந்த பொண்ணு குழந்தை பக்தி வினோத் தாக்கூர் குழந்தை குளிர்ல நடுங்கிட்டு இருக்கு. உயிரே போயிரும் போல இருக்கு. இவருக்கு பயங்கர செஸ்ட் பெயின். அப்படியே நெஞ்சு வலிக்குது. உயிர் நெஞ்சு போற மாதிரி, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி நெஞ்சு வலிக்குது. அப்படியே அந்த ஈசி சேர்ல அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துருக்காரு நெஞ்ச பிடிச்சிட்டு. அவங்க மனைவி ஓடி வந்து சொல்றாங்க, பிரபு அவனை விட்டுருங்க, அவன் குடும்பத்தையும் அழிச்சிருவான் போல இருக்கு, அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க, வேண்டாம், அந்த வம்பு நமக்கு வேண்டாம், அவன் என்னத்தையோ பண்ணிட்டு போகட்டும், அவன் அவதாரமோ ஏமாத்துறானோ போலி அவதாரம் மக்களை என்னவோ பண்ணிட்டு போகட்டும், நம்ம பொண்ணு பாருங்க செத்து போயிடுவோம் போல இருக்கு, நீங்களும் செத்து போயிடும் போல இருக்கு, போங்க அவனை விட்டுடுங்க. பக்தி வினோத் தாக்கூர் சொன்னாரு,
நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் இறந்து செத்து போனாலும் சரி அவனை விட மாட்டேன். அவனை வெளியே விட மாட்டேன். ஹோல் ஃபேமிலி, நம்ம என்டையர் ஃபேமிலி அழிஞ்சு போனாலும் சரி, நான் அந்த அயோக்கியனை வெளியே விட மாட்டேன். கோர்ட்ல வந்து என்ன பண்றாங்க, இவனை வந்து அந்த கேஸ் ஸ்டடி பண்ணா, அவன் தவம் பண்ணி யோகா சக்தியெல்லாம் இந்த தலைமுடியில வச்சிருக்கான். இந்த யோகி வந்து தலையில வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ஜடாமுடி, அதுல அந்த யோகா பவர் எல்லாம் வச்சிருக்கான். யாரப்பா இதை வெட்டி விடணும், ஜடாமுடி வெட்டணும். தவம் பண்ணி பண்ணி அதெல்லாம் அந்த பவர் வச்சிருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்றான். யார் போய் வெட்டுவாங்க, எல்லாம் பயந்துக்கிறாங்க, அவன் கொண்டுடுவானோ அப்படின்னு. ஏய், அந்த ஜெயில இருந்து கத்திட்டு இருக்கான், ஏய் பக்தி வினோத், நான் சும்மா விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். இவர் என்ன பண்ண, ஒரு பெரிய கத்திரிக்கோள் எடுத்து போய் அவன் முடிய வெட்டி விட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் சாப்பிடாம எல்லாம் இருந்து அவன் செத்து போனான் ஜெயிலுக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் பலராமனுடைய அவதாரம், ஒருத்தர் பிரம்மாவுடைய அவதாரம், இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தான். எல்லாரும் இப்படி ஜெயிலுக்குள்ள போட்டார். அப்ப இவர் இந்த மாதிரி எங்கெல்லாம் ஏமாத்துக்காரங்க இருக்காங்க எல்லாரையும் பிடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை ஜெயில போட்டார். இந்த பிராமணர் என்ன பண்றாங்க, இவங்க பிறப்பால பிராமணர் சொல்லிட்டு இருக்காங்க, இது உண்மை இல்ல, சாஸ்திரம் அப்படி சொல்லல அப்படின்னு நிரூபிக்கணும். இவங்களோட அகங்காரத்தை போகணும். ஆனா பக்தினோருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, போக முடியாது. அவருக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவா வெளியே போக முடியல. அடிக்கடி ஜுரம் வருது, ரொம்ப ஓல்டேஜ் ஆயிடுச்சு, வெளியே போக முடியாது. அந்த நேரத்தில் லெட்டர் போட்டிருக்காங்க, யார் அனுப்புறது, என்ன பண்றது, இது இந்த மீட்டிங் போய் ஆகணும். இந்த மீட்டிங்ல போய் அந்த பிராமணனுடைய அகந்தையை போக்கணும், அவங்க அகங்காரத்தை போக்கி உண்மை என்னன்னு சொல்லி கொடுக்கணும். ஆனா பக்தி வினோத் தாக்கூர் போக முடியாது. அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன பண்ணலாம். இது வந்து அந்த சின்ன பையன் பார்த்துட்டு இருந்தாரு, விமல் பிரசாத். அப்போ ஒரு 12, 13 வயசு தான் இருக்கும். உடனே ஒரு பேப்பர் பேனை எடுத்து ஒரு எஸ்ஸே எழுதின, ஒரு கட்டுரை எழுதின, யார் பிராமணன், பிராமண பண்பாடு என்ன, பிராமண கலாச்சாரம் என்ன, பக்தருடைய நிலை என்ன, வைஷ்ணவர் யாரு அப்படின்னு ஒரு கட்டுரை அழகா எழுதி கொடுத்து காப்பாற்ற முடியல. அது படிச்ச உடனே அவர் கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வந்து, இப்ப உறுதி ஆயிடுத்து, இந்த குழந்தை, இவன் சின்ன பையன் இல்ல, இவன் பகவானால ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை தான். இல்லை இவ்வளவு நாலேஜ் எங்க இருந்து வந்து, குழந்தைக்கு எப்படி இந்த நாலேஜ். அப்பாட்ட சொன்னாரு, நான் போறேன், என்ன அனுப்புங்க, நான் போய் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அந்த சவால் ஏற்கிறேன். 12, 13 வயசு பையன் அங்க போனாரு, இப்படி சிங்கம் மாதிரி போறாரு. அந்த சபையில போனா ஆயிரக்கணக்கான பிராமணர்கள், வைஷ்ணவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பெரிய மீட்டிங் நடக்குது. இந்த பிராமணர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. வைணவர் தரப்புல இருந்து பேசுறதே இந்த பையன், ஒரு சின்ன பையன் யாரோ வந்திருக்கான், என்னத்த பேச போறாங்க. இவரு பேச ஆரம்பிச்ச உடனே முதல்ல பிராமண பண்பாட்டை புகழ்ற. உயிரினங்கள்லயே வந்து தாவரங்களை விட உயர்ந்தது விலங்கினங்கள். ஏன்னா தாவரத்தினால் நகர முடியாது. அந்த விலங்கினங்கள்ல உயர்ந்தது இந்த விலங்கினங்கள்ல ஊர்வன, பரப்பனை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதுல வந்து 4 கால் மிருகம், 8 கால் மிருகம், 4 கால் மிருகம், அப்புறம் விலங்குகளை விட உயர்ந்தது மனிதர்கள். இந்த மனிதர்கள கூட பிராமணர்கள் வந்து ரொம்ப புத்திசாலிங்க. பிராமணர்கள் தான் சமுதாயத்துல முதல் தரமானவங்க. பிராமண பண்பாடு சமுதாயத்துல காக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். ஏன்னா பிராமணர்கள் தான் மன்னர்களை வழி நடத்துறோம் அப்படின்னு பிராமண பண்பாட்டை உயர்ந்து பேசுறாரு. இந்த பிராமணர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, இவர் நம்ம பக்கம் பேசுறாரு. இவர் என்னமோ நமக்கு எதிரா பேசுவார் நினைச்சிட்டு வந்து இந்த பையன் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காரு. வெரி குட், வெரி குட். அவர் நம்ம சைடு, நம்ம சைடு. அவர் நம்ம பக்கம் இருக்காரு. அதனால கிருஷ்ணாவுக்கு வந்து பிராமணர் பிரியமானவங்க. யார் வந்து பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றாங்களோ, யார் பிராமண பண்பாட்டை பின்பற்றாங்களோ, அவங்க பகவானுக்கு பிரியமானவங்க. அந்த பிராமணர்கள் அரசாங்கத்தால பாதுகாக்கப்படணும். பிராமணர்கள் அரசாங்கத்தினால கௌரவிக்கப்படணும். அவங்களுக்கு மரியாதை செலுத்தப்படணும். எந்த சமுதாயத்துல பிராமணர்கள் வந்து உதாசீனப்படுத்தப்படுறாங்களோ அந்த சமுதாயம் அழிவை நோக்கி போகும். இதெல்லாம் சொன்ன உடனே ஒரு அரை மணி நேரம் அவரு டாமினிக்கல் கல்ச்சர் பத்தி பேசுறாரு, பிராமண கலாச்சாரத்தை பத்தி. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பேசினார் ஒரு 2 மணி நேரம். யாரு பிராமணன் கிழிச்சு தொங்க விட்டாரு. அவ்வளவுதான், பினிஷ். 2 மணி நேரம் என்ன பேசினாரு, இதெல்லாம் பிராமண பண்பாடு கலாச்சாரம் பிறப்பால் அல்ல, பிறப்பால் அல்ல. ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காரா பவே துவஜா வேதபால பவே விப்ரா பிரம்மஞான. பிறப்பால் எல்லாம் சூதரம் தான். பிறக்கும் போது யாரா புல் போட்டு பிறந்தாங்களா? இல்ல, பிறப்பால் எல்லாம் சூதரம் தான். ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காரா பவே துவஜா. ஒரு ஆன்மீக குருட்ட போய் மந்திர தீட்சை வாங்கும் போது, பிராமண தீட்சை வாங்கும் போது அவர் 2வது பிறப்பு. துவஜா, பிராமணா துவஜானா செகண்ட் பர்த்.
ஃபர்ஸ்ட் பர்த், செகண்ட் பர்த். முதல் பிறப்பு ஒரு அப்பா அம்மா இந்த உடம்பு கொடுத்திருக்காங்க. 2வது பிறப்பு வந்து ஆன்மீக குரு நமக்கு சாஸ்திரம் அறிவு. ஆன்மீக குரு வந்து நம்மள தீட்சை கொடுத்து, அவர் வந்து பிராமண தீட்சை கொடுத்து, பூணூல் கொடுத்து, இந்த காயத்ரி மந்திரம் அப்பதான் செகண்ட் பர்த். சம்ஸ்காரா பவேத் விஜா. ஒரு குருட்ட வேதம் படிக்கும்போது அவன் பண்டிதன் ஆகிறான். வேத பாட பவே விப்ரா. அவன் சாஸ்திரம் படிக்கும்போது பண்டிதன் ஆகிறான். நான் இந்த உடல் அல்ல ஆன்மா அப்படின்னு உணரும் போது அவன் பிராமணன். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். அதனால இதுதான் உண்மை, இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் பிராமணர்னா அதுக்கு தொழில் இருக்கு. இந்த தொழிலாளர்கள் பிராமணர் அறியப்படுறாங்க. படன் பாடன் யஜன் யாஜன் தான பரிக்கிரகா. சாஸ்திரம் படிக்கணும், மற்றவங்க கற்றுக் கொடுக்கணும். பகவானை வழிபடணும், மற்றவங்க கற்றுக் கொடுக்கணும். தங்கிட்ட உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், பிறர் கொடுக்கக்கூடிய தானங்களை ஏற்றுக்கலாம். இந்த தொழிலால பிராமணர் அறியப்படுறார். இந்த தொழில் பண்ணலைன்னா ஒரு பிராமணர் இல்லை. ஒருத்தர் வந்து வேதம் டீச் பண்ணலைன்னா, வேதங்களை படிக்கல, வேதத்தை கற்பிக்கலைன்னா அவர் பிராமணர் இல்லை. ஒருத்தர் பிறப்பால் பிராமண குலத்துல பிறந்துட்டு அவர் வந்து ஒரு சூத்திரனுடைய வேலையை செய்யறாருன்னா அவர் வந்து பிரம்ம பந்து அல்லது துஜ பந்துன்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பிறப்பால் ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்துட்டு அவர் ஏதோ ஒரு பேங்க்லயோ இல்ல ஐடி கம்பெனியோ வேலை பார்க்கிறாருன்னா அவர் சூத்திரன். அவர் வெளிநாட்டுல போய் ஏதோ டெக்னோ பார்க்ல இல்ல ஏதோ டெக்னாலஜில ஒர்க் பண்றாருன்னா இஸ் சூத்ரா. பை பர்த் பிராமணா பட் இஸ் ஆக்குபேஷன் சூத்ரா. பிறப்பால் பிராமணன், தொழிலால் சூத்திரன். அப்ப பிரம்ம பந்து அல்லது துஜ பந்து. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பிராமணனுக்கு உண்டான குணங்கள் என்ன? கேரக்டர். யார் பிராமணன்? இந்த கேரக்டரால பிராமணன். வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் அ பிராமணா? சத்திய சமோ தம சௌச்சம் சாந்தி ஆர்ஜவச்ச ஞான விஞ்ஞானம் ஆஸ்திக்கம் பிரம்ம கர்ம ஸ்வபாவம். இந்த சுபாவத்தினால இந்த சுபாவம் ஒருத்தர் இருக்குமானால் ஒரு பிராமணன். சத்தியம், உண்மை பேசணும். எப்பவுமே உண்மை சத்திய பக்கமே நிக்கணும். சமா, எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். தூய்மையா இருக்கணும். உடல் தூய்மை, மனம் தூய்மை, புலன்கள் தூய்மை, வாக்கு தூய்மை, மன தூய்மை. சோ தூய்மை எல்லா ஜீவன்களையும் எல்லோரையும் சமமா நடத்துவது, எல்லா இடத்திலும் எல்லோரிடத்திலும் சமமாக நடந்து கொள்வது, உண்மை பேசுவது, தூய்மையா இருப்பது, அமைதி, சாந்தி, எப்போதும் அமைதியா இருக்கு, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, ஆர்ஜவம், இறைவனை வழிபடுவது கொடுத்த அந்த வழிபாட்டு தெய்வ வழிபாடு, ஞானம், சாஸ்திர அறிவு, விஞ்ஞானம், அது அனுபவபூர்வமான அறிவு. சாஸ்திரம் படிச்சது அனுபவபூர்வமா ரியலைசேஷன், அனுபவபூர்வமான அறிவு. இதெல்லாம் இந்த குணத்தினால ஒரு பிராமணர் அறியப்படுறாரு. அதனால இதெல்லாம் இல்லைன்னா ஒரு பிராமணரை ஏற்றுக்க முடியாது. அதே சமயம் ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு வைஷ்ணவர் வந்து ஒருத்தர் சாதாரண குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் ஒரு ஆன்மீக குரு மூலமா பிராமண கலாச்சாரத்தை வந்து வளர்த்துக்கிறாருன்னா அவர் உடனடியா பிராமண அசெப்ட் பண்ணிக்கலாம். அவர் பிராமண வைஷ்ணவர் மேல ஒரு படி மேல போய் வைஷ்ணவரே ஆயிடும் கிருஷ்ண பக்தர். சோ வைஷ்ணவர் வந்து பிராமணருக்கு மேல ஒரு படி. பிராமணரை விட உயர்ந்தவங்க வைஷ்ணவர். வைஷ்ணவா சப்போச்சோ குரு. யார குருவா ஏத்துக்கலாம்? நாயத்தின்னும் சண்டால குலத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவன் கிருஷ்ண தத்துவ விஞ்ஞானத்தை அறிந்திருந்தால் அவரை குருவா ஏத்துக்கலாம். கிபா விப்ரா கிபா நாஸ்தி சூத்திரகண்ணா ஹே கிருஷ்ண தத்துவ வேதேசே குருவாய். ஒருத்தர் பண்டிதனா இருந்தாலும் சரி கிபா விப்ரா, கிபா நாஸ்தி. ஒருத்தர் சூத்திரனா இருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தர் சண்டாளனா இருந்தாலும் சரி, கிபா விப்ரா கிபா நாஸ்தி சூத்திரகண்ணா ஹே கிருஷ்ண தத்துவ வேதா. கிருஷ்ணர் தத்துவம், கிருஷ்ணனுடைய விஞ்ஞானம் அதை அறிந்திருந்தால் அவர் குருவாயிருக்கு. அதே சமயம் ஒருத்தர் வந்து பிராமண குலத்துல பிறந்திருக்காரு, 6 விதமான தொழிலை வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா பண்றாரு, சத்கர்ம நிப்னோ விப்ரா, வெறும் பண்டிதன், மந்திரம் சொல்றாரு, தந்திரம் பண்றாரு, பூஜை பண்றாரு, ஆனா கிருஷ்ண பக்தரா இல்ல அப்படின்னா அவர் குருவாயிருக்கு. சத்கர்ம நிப்னோ விப்ரா மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவ குருநஷாத். வைஷ்ணவா சப்பச்சோ குரு. ஒரு நாயத்தினும் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் கிருஷ்ண விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறார், அறிந்து கொண்டு அவர் குருவாயிருக்கு. அதனால வைஷ்ணவர் பிராமணருக்கு மேல. சோ பிராமண பண்பாடு வெறுமனே பிராமண பண்பாடு கலாச்சாரத்தை பின்பற்றுறது முக்கியம் இல்ல. அந்த பண்பாடு கலாச்சாரம் கிருஷ்ண பக்திங்கிற தளத்துக்கு வரணும். கிருஷ்ண உணர்வுங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும் அது வந்து பிரயோஜனம். அதான் சொன்ன உடனே வைஷ்ணவர்லாம் கிளாப் கை தட்டுறாங்க. நமக்கு ஆச்சாரி இருக்காங்க, நமக்கு கவலை இல்லை, நீ நமக்காக பேசுறதுக்கு இருக்காங்க. பக்தி சித்தாந்தா எல்லாம் ஒரு புகழ் பாடுறாங்க.
இந்த மாதிரி ரொம்ப தைரியமா அந்த காலத்துல ரொம்ப தைரியமா பேசினார். அதனாலேயே இவர் மேல எல்லாருக்கும் பொறாமை உண்டு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உண்மையா இறைவனை பற்றி பிரச்சாரம் பண்ண வராங்களோ, அவங்கள எல்லாம் கொல்றதுக்குன்னு ஆள் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ போய் சிலுவையில அறைஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போய் சிலுவையில அடிச்சாங்க. அவர் ஆண்டவர்ட்ட பிரார்த்தனை பண்ணாரு. ஆண்டவரே, பரலோகத்துக்கு பரமபிதாவே, இந்த பாவிகளை தண்டித்து விடாதீர்கள். இவங்களை மன்னித்து விடுங்கள். இவங்க பாவத்தை வெறுத்து விடுங்கள்ன்னு சொன்னார். அது மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 22 மார்க்கெட் பிளேஸ்ல சவுக்கால் அடிச்சார். இந்த பக்தி சித்தாந்தா உயிரோடு இருந்தா இந்த பிராமண பண்பாடு வந்து என்ன பண்ணிடுவாங்க, இவர் வந்து எல்லாருக்கும் பிராமண கலாச்சாரம் கொடுத்துருவாரு. அதனால பிறப்பால் பிராமணங்களுக்கு போயிடும். இவரை கொல்லணும். இவர் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பயே வந்து பக்தி சித்தாந்தர் பிராமணர் அல்லாதவங்களுக்கு தீட்சை கொடுத்தாரு. பிறப்பால் பிராமணர் அல்லாதவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள தகுதி உள்ள பிராமணரா உருவாக்கினார். இதுதான் சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? யார் வேணாலும் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். யார் வேணா டாக்டர் ஆகலாம். இல்ல டாக்டர் பையன் தான் டாக்டர் ஆக முடியும். ஜட்ஜ் பையன் தான் ஜட்ஜ் ஆக முடியும்னு சொல்லுது. அது வந்து ஒரு போஸ்ட். அந்த போஸ்டுக்கு யார் வேணாலும் வரலாம். ஜட்ஜோடைய பையன் ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் ஆகலாம். ஏன்னா அவங்க அப்பா ஜட்ஜா இருக்கனால அவருக்கு அதுக்கான பயிற்சி, அதற்கான சிறு வயதிலிருந்தே அந்த பாதையில் இருக்கிறதுனால அதுக்கு சுலபமா அவரால் வர முடியும். ஆனா அதே சமயம் அந்த கோர்ட்ல கூட்டுறவங்களுடைய பையனும் ஜட்ஜா இருக்கும். ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கா? ஒரு கோர்ட்ல ஒருத்தர் குமாஸ்தா வேலை பார்க்குறாங்க. அந்த குமாஸ்தா கோர்ட்ல குமாஸ்தா வேலை பார்க்குற பையனும் ஜட்ஜ் ஆகலாம். எப்படி? அதற்கான பயிற்சி, அதற்கான முயற்சி, அதற்கான தகுதி இருக்கு. குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி யார் வேணா பிராமணன் ஆகலாம். பிறப்பால் அல்ல. அதற்கான பயிற்சி, அதற்கான முயற்சி, அதற்கான ஒரு ஆச்சாரியன், ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுகி அவருடைய வழிகாட்டுதல பக்தியை பயிற்சி பண்ணும்போது அவரும் பிராமண தகுதி அடையும். பெல் மெட்டல் வந்து மெர்க்குரியோட மிக்ஸ் பண்ணும்போது கோல்டா மாறும். சனாதன் கோஸ்வாமி என்ன சொல்றாரு? பெல் மெட்டல் எடுத்து மெர்க்குரியோட மிக்ஸ் பண்ணா அந்த ப்ராப்பர் மிக்சிங் இருந்தா அது கோல்டா மாறி. அந்த மாதிரி ஆச்சாரியுடைய வழிகாட்டுதல்ல பக்தி பயிற்சி பண்ணி பிராமண கலாச்சாரத்தை வளர்த்துக்க முயற்சி பண்ணி படிப்படியா அதுல பக்குவமாகும் போது அவர் பிராமண தகுதி அடைவார். அவர் அதுக்கு மேல ஒரு படிப்பு வைஷ்ணவராய் கிருஷ்ண பக்தராக. அதனால இந்த வெறுமனே வீண் கர்வம் கொள்றது, அகந்தை ஆழம் கூடவே கூடாது. நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், நாங்க தான் உயர்ந்தவங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல இருக்கு. அதெல்லாம் தகர்த்தாரு பக்தி சித்தாந்தம். பிராமணர் அல்லாதவங்க பிராமண தீட்சை கொடுத்தாங்க. பிருந்தாவனத்துல போலி கோசாமிகள் அந்த கோசாமிகளோட குடும்பத்துல வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். அவங்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டேன். அப்படி வந்து வந்து அப்படி பயமே கிடையாது. யாருக்கு பயம் கிடையாது. யாராவது கடவுள் இல்லைன்னு சொன்னா அவனை வந்து ஓடி போய் பிடிச்சு கேட்பாராம். கடவுளுக்கு ரூபம் இல்ல. இப்ப யாராவது எங்கேயாவது பேசிட்டு இருக்காங்க, கடவுளுக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு எவனாவது சொன்னா, யாராவது மாயாவாதியோ அருவவாதியோ கடவுளுக்கு ரூபம் கிடையாதுன்னு சொன்னா அவன் போய் பிடிச்சு கேட்பாரான். எப்படி நீ சொல்ற கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு? எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. நான் சொல்றேன் கடவுளுக்கு ரூபம் இருக்கு, நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு. இவர் வர்றாருன்னு தெரிஞ்சாலே மாயாவதில அடுத்த தெரு வழியா ஓடிடும். பக்தி சித்தாந்தர் அந்த தெருவுக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றவங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் அடுத்த தெரு வழியா ஓடிடுவாங்க. இவர்கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. இவர்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி சூறாவளி பிரச்சாரம் வங்காளம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு பாரதம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி 64 கௌடிய மடங்களை நிறுவனர். யாரு? ஹை ஸ்டாண்டர்ட். எப்படி கிருஷ்ணர் யாரு, ராதாகிருஷ்ண வழிபாடு என்ன, இது எப்படி பயிற்சி பண்ணலாம் கத்துக் கொடுத்தார். சைதன்ய மகாபிரபு யாரு, அவருடைய போதனைகள் என்ன? நமாவும் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய முதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தினாமினி. பக்தி சித்தாந்த சாரஸ்வதி. பக்தி வேதங்களுடைய தாற்பயம், பக்தியினுடைய தாற்பயத்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியர். नमो विष्णुपादाय कृष्ण प्रश्नाय முதலே ஸ்ரீமதி பக்தி சித்தாந்த சாரஸ்வதி ரிஷபானுக தேவி தைத்தாய கிருபாப்தே. ரிஷபானுக தேவிங்கிறது அவருடைய தீட்சை திருநாமம். அவர் தீட்சை வாங்குறது அழகான ஒரு லீலை. ஒரு காலத்துல தீட்சை வாங்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. தீட்சை பெறுவதுன்னா ஒரு ஆன்மீக குரு அணுகிறது. ஆன்மீக குரு அணுகிறதுனா ரொம்ப பணிவா இருக்கணும்.
குருவை தேடி போகணும், நடையா நடக்கணும். அவ்வளவு சீக்கிரம்லாம் குருவை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே பரவாயில்ல வாங்க நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன். என் சீடர் ஆயிடுங்க. அப்படிலாம் இல்ல. தவம் இருக்கணும், நடையா நடக்கணும். அப்பதான் ஒரு ஆன்மீக குரு, உண்மையான குரு. ஒரு உண்மையான குரு வந்து என்ன சீடரை ஏத்துக்கணும்னா நான் தவம் இருக்கணும், நடையா நடக்கணும். ராமானுஜாச்சாரியர் 18 முறை போனாராம் கோஷ்டி பூர்ணட்ட தீட்சை பெறுவதற்கு, மந்திரோபதேசம் பெற. நரோத்தமதாஸ் தாக்கூர் ஓராண்டு காலம் குருவுக்கு வந்து குரு சீடரை ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு லோக்நாத் கோஸ்வாமி. சீடரை ஏத்துக்க மாட்டேன்ட்டார். நரோத்தம் என்ன பண்ணாரு? காலையில ஆன்மீக குரு வந்து அந்த அந்த காலத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டாய்லெட் எல்லாம் கிடையாது. 500 வருஷத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி யமுனா நதிக்கரையில எங்கேயாவது காட்டுல போய் மலம் கழிச்சுட்டு அங்க போய் நதியில போய் குளிப்பாங்க. ஆச்சாரியர் மலம் கழிக்கிற இடத்த போய் சுத்தம் பண்றாரு. கையில போய் எடுத்து அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி தினமும் கிளீன் பண்ணி வைக்கிறாரு 1 வருஷத்துக்கு. இவருக்கு ஆச்சரியம், யார் பண்றா யார் பண்றா? ஒரு நாள் வந்து பார்த்தா யாரும் இல்ல, ஓடிடுறாங்க. ஒரு நாள் முன்னாடி வந்து ஒளிஞ்சு நின்று பாக்குறாரு, யார் பண்றாரு? நரோத்தம் பண்ணிட்டு இருக்காரு. லோகநாத் கேக்குறாரு, நரோத்தம் ஏன்? நீங்க ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவரு, நீங்க ஏன் இந்த வேலை பண்றீங்க? ஏன் இந்த அசுத்தமான வேலையை பண்றீங்க? ஏன் இந்த இடத்த நீங்க சுத்தப்படுத்துறீங்க? நீங்க இந்த குருநாதர், நான் உங்களுக்கு சேவை பண்ணணும். சோ என்னால எனக்கு வந்து இந்த ஒரு எளிமையான சேவை தான் நீங்க கொடுத்தீங்க. நான் அப்புறம் உங்களை வந்து நீங்க எனக்கு தீட்சை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால எனக்கு இந்த சேவை நான் செய்யறேன். சேவை பண்றேன். அது ஒரு பணிவு. 1 வருஷம் சேவை பண்ணிட்டு. ரூப கோஸ்வாமி ஜீவ கோஸ்வாமி தீட்சை கேட்க போனா ஜீவ கோஸ்வாமி வெயிட் பண்ணுவார். 1 வருஷம் வந்து ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி பென்ஸ் எல்லாம் சீவி வச்சு ரூப கோஸ்வாமி பிரசாதம் எல்லாம் பண்ணி கொடுத்து இவ்வளவு பொறுமையா இருக்கு. ஜீவ கோஸ்வாமி பெரிய ஸ்காலர், வெறும் பண்டிதர் ஜீவ கோஸ்வாமி. ஆனா ரூப கோஸ்வாமி ரொம்ப எளிமையா பணிவிடை செஞ்சு அப்புறம் அவர்கிட்ட மந்திரோபதேசம் தீட்சை பெற்றார். அந்த மாதிரி ஒரு நாள் பக்தி வினோத் தாக்கூருக்கு அவரே ஒரு ஆச்சாரியர் தான். அவரே தன் மகனுக்கு தீட்சை கொடுக்கலாம், அந்த சக்தி அவருக்கு இருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாருன்னா, பக்தி வினோத் தாக்கூர் கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி அனுப்புறாரு. கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி, ஜெகநாத் தாஸ் பாபாஜி, பக்தி வினோத் தாக்கூர், சித்தாந்த சரஸ்வதி பிரபுபாதர் இவங்க சமகாலத்துல வாழ்ந்த ஆச்சாரியர். ஜெகநாத் தாஸ் பாபாஜிக்கு இப்ப 127 வயசு. அவர் தான் இந்த குழந்தையை பார்த்து, இந்த குழந்தை ரொம்ப புத்திசாலியா இருக்கா, விமல் பிரசாத் நீ வைஷ்ணவ கேலண்டர் பண்ணுன்னு சொன்னார். பக்தி வினோத் தாக்கூருடைய சங்கத்தை வேண்டிய கௌரகிஷோரா வந்து அவர் வைராக்கியமே உருவான ஒரு ஆச்சாரியர். நமோ கௌரகிஷோராய சாக்ஷாத் வைராக்கிய மூர்த்தி. கௌரகிஷோர் சாக்ஷாத் வைராக்கியமே உருவானவர். எதுனோடும் அட்டாச்மெண்டே கிடையாது. எந்த பௌதிக விஷயத்திலும் துளி கூட அட்டாச்மெண்ட் இல்ல. கம்ப்ளீட்லி வெர்ஜின் இன் கிருஷ்ண கான்சியஸ், விப்ரலம்ப ரசாமம். நமோ கௌரகிஷோராய சாக்ஷாத் வைராக்கிய மூர்த்தி விப்ரலம்ப ரசாம்போதே பாதாம்புஜாயதே நம. அது கௌரகிஷோர் வந்து அப்படியே பகவானை நினைவுலே தன்னை மறந்து சாப்பிடாம தூங்காம பல நாள் அப்படியே சமாதியில இருந்துடுவார். தன்னை மறந்து அப்படியே மயக்கத்துல இருப்பார். அப்படியே நாமத்தை ஜபிச்சுட்டே இருப்பாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா. யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டார். எந்த பௌதிகவாதியும் கிட்ட சேர்க்க மாட்டார். இவங்க போய் அந்த சாதுட்ட ஆசீர்வாதம் வாங்கினா எனக்கு வந்து செல்வம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், யாரும் கிட்ட விட மாட்டார். யாரா வந்து தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லி அவர் பப்ளிக் டாய்லெட்ல போய் சாட் பண்ணுவார். பப்ளிக் டாய்லெட் பக்கம் போகவே முடியாது. அங்க உட்காந்து நாம ஜபிச்சு. அவ்வளவு பரிசுத்தமான ஒரு ஆத்மா. அடிக்கடி பக்தி வினோத் தாக்கூர் சங்கத்துல வந்து அவர் வந்து பாகவதம் எல்லாம் கேட்டுட்டு சைத்தன்ய சரிதாமிர்தம், பாகவதம் 2 பேரும் கிருஷ்ண கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் பக்தி வினோத் தாக்கூர் விமல் பிரசாத் கூப்பிட்டு, என்ன இந்த பாபாஜி இருக்காரு பாத்தியா, அவர் தூய பக்தர், அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கோ. கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி ஒரு தூய பக்தர், அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கணும். இவர் போனாரு. போய் பாபாஜிட்டு நமஸ்காரம் பண்ணி எனக்கு வந்து தீட்சை கொடுங்க. ஓ, நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்கணுமா? நான் ஒரு படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒரு ஏழை. நீங்க யாரு? நீங்க பக்தி வினோத்தாவுடைய பையன், எவ்வளவு பெரிய ஸ்காலர் நீங்க. சின்ன வயசுலயே சித்தாந்த சரஸ்வதி பட்டம் பெற்றிருக்கீங்க. உங்களை சீடரா எடுத்துக்கிற தகுதி எனக்கு கிடையாது. இல்ல நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க பணிவுனால சொல்றீங்க. நீங்க பகவானை தூய பக்தர். உங்க கருணை இல்லைன்னா நான் வந்து எனக்கு வந்து குரு இல்லைன்னா என் வாழ்க்கையை அர்த்தம் பண்றேன். குரு இல்லாத வாழ்க்கை அனாதைதான். அனாதைங்கிறது யாரு? அனாதைன்னா எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லு. அப்ப ஆன்மீக குரு இல்லாதது ஆன்மீக வாழ்க்கையில அனாதைதான். ஒருத்தர் ஆன்மீக விஷயத்தை பயிற்சி பண்றாங்க, எனக்கு குரு இல்ல,
நான் ஆன்மீகம் பண்றேன், நான் கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன், எல்லாம் பண்றேன். எனக்கு குரு இல்லன்னு சொன்னா நான் அனாதை தான். என்ன யார் கேர் பண்ணிக்குவா? எனக்கு யார் சொல்லி தருவா? எனக்கு யாருங்க கைட் பண்றது? அதனால ஒரு அனாதை தான். நீங்க இல்லன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. தயவு செய்து எனக்கு தீட்சை குடுங்க. இல்ல, இல்ல நான் உங்களுக்கு தர மாட்டேன். இப்படியே தினமும் போய் கேட்டா ஒத்துக்கவே மாட்டேன். அப்புறம் ஒரு நாள் சொன்னாரு, சரி சைதன்ய மாப்ள கேட்டு சொல்றேன்னு. சைதன்ய மாப்ள என் கனவுல வருவாரு, நான் கேட்டு சொல்றேன். அப்புறம் கொஞ்ச நாள் கேட்டாரு, சைதன்ய மாப்ள கேட்டீங்களா? சைதன்ய மாப்ள கனவுல வந்தா நான் கேட்க மறந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாரு, சைதன்ய மாப்ள கேட்டா அவர் ஒண்ணுமே சொல்லல. இப்படியே காலம் போயிட்டு இருக்கு. இவர் பார்த்தாரு, இவர் வந்து என்னை ஏமாத்துறாரு. நீங்க வந்து யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் கங்கையில 2 பேரும் கங்கை வந்து ஒரு சின்ன மரம் போட்டிருக்கு அப்பல்லாம். இந்த கங்கை மாயப்பூர்லலாம் போனீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல கங்காவுடைய இது பிரான்ச் போகும். அத கிராஸ் பண்றதுக்கு இடையில ஒரு மரம் மாரி போட்டிருப்பாங்க. அந்த மரத்து மேல ஒரு ஆள் தான் நடந்து போக முடியும். கீழ தண்ணி ஃபோர்ஸா போயிட்டு. 2 பேரும் அந்த மரத்து மேல இவரு பக்தி சித்தாந்தா விமல் பிரசாத் இப்படி வராரு. குரு இப்படி ஆப்போசிட்ல வராரு. 2 பேரும் மரத்து மேல நிக்கிறாங்க. அவர் சொன்னாரு, "நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து. நான் உங்ககிட்ட தீட்சை குடுங்கன்னு கேட்டே இருக்கேன். நீங்க என்ட்ட வந்து என்ன மறுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க வந்து கிருஷ்ணனுடைய பக்தர். கிருஷ்ணன் என்ன பண்ணுவாரு? பக்தர்கள் எல்லாம் ஏமாத்திடுவாரு. அந்த மாரி நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்க. இனி வந்து உங்க கருணை இல்லைன்னா நான் வாழ்றது அர்த்தமே இல்ல. இந்த நதியில குதிச்சு இந்த உடல விட்டுட வேண்டியதுதான்னு கங்கையில குதிக்க போயிட்டாரு. ஓடுற தண்ணீல விழுந்து நான் இந்த உடல மாச்சுக்கிறேன். அப்ப இவருடைய வைராக்கியம், இவருடைய உறுதி, அந்த குரு பக்தி, அந்த விசுவாசம் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சீடரா ஏத்துட்டார். கௌரகிருஷ்ணருடைய ஒரே சீடர் பக்தி சித்தாந்தம். அதான் ரிஷபானு தேவி தைத்தாய தாசா. ரிஷபானு தேவி தைத்தாய கிருபாப்தி. கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞான. கிருஷ்ணரை பற்றிய சம்பந்த ஞானம். சம்பந்த ஞானம் என்ன? கிருஷ்ணா யாரு? நான் யாரு? எனக்கும் கிருஷ்ணாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் ஜீவாத்மா, அவர் பரமாத்மா, அவர் முழுமுதற் கடவுள். அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை பரிபாலிக்கிறாரு. அவர்தான் பராமரிக்கிறாரு. அவர்தான் காக்கிறாரு. அவர்தான் படைக்கிறார். இந்த ஞானம் சம்பந்த ஞானம். கிருஷ்ணருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? கிருஷ்ணாவுக்கு ஜன உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞானம். அத நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்றது? கிருஷ்ண பக்திய கிருஷ்ணருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜீவாத்மா கிருஷ்ணனுடைய சேவகன். ஜீவேரே சொர்பவே கிருஷ்ணரே நித்யதாஸ். இதுதான் சைதன்யாவுடைய போதனை. ஜீவாத்மாவை நாம கிருஷ்ணனுடைய சேவகர்கள். அப்ப கிருஷ்ணா எஜமான நான் சேவகன். பகவான் எஜமான நான் சேவகன். இதுதான் எனக்கு கிருஷ்ணருக்குள்ள சம்பந்தம். அவர் பரமாத்மா, நான் ஜீவாத்மா. இந்த சம்பந்தங்கிற பக்தியை நான் எப்படி நடைமுறையில பயிற்சி பண்றேன்? கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞானம். கிருஷ்ண பக்திய நடைமுறையில எப்படி பயிற்சி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கிறார். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய முதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாமினே கிருஷ்ண ரிஷபானு தேவி தைத்தாய கிருபாப்தையே கிருஷ்ண சம்பந்த விஞ்ஞான தாயினே பிரபவே நம்ம மாதுரியோஜல பிரேமாப்தியா. ஸ்ரீ ரூபானுக பக்தி தான். மாதுரியஜல மாதுரிய பிரேமம். அந்த கிருஷ்ணர் மேல பிரேமம். அந்த கிருஷ்ணர் மேல பிரேமத்தை அவர் அனுபவிச்சார். அவர் வந்து பாபாஜி வேஷம் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமம் ஜபிச்சாரு. வெஸ்ட் பெங்கால் கங்கை கரையில. அவருடைய பக்தியில அவங்க குரு வந்து அதிசயப்பட்டு போனார். பாருங்க என்னுடைய பிரபு. அவர் வந்து அவரோட ஆன்மீக குரு வந்து தன்னுடைய சீடனை பேர் சொல்லி கூப்பிடுவார். பிரபுன்னு சொல்லுவார். பாருங்க பிரபுவுடைய தபஸ்ல ரூப ரகுநாதர் தோன்றிட்டாங்க. ரூப ரகுநாதர் என் பிரபுவுடைய உடம்புல தோன்றி இருக்காங்க. அந்த மாதிரி அவர் குளோரிஃபை பண்றாங்க அவங்க சீடனை சித்தாந்த சரஸ்வதிய. அவர் வந்து அங்க தவம் பண்ணி பிருந்தாவனத்துக்கு ராதா குண்டம், சாம குண்டம், கோவர்தனம் எல்லாம் மாயக்குண்டம் வந்திருக்கு. பிருந்தாவனத்தின் புனித ஸ்தலமான ராதா குண்டம், சாம குண்டம், கோவர்தனம் எல்லாம் மாயாப்பூர்ல தோன்றி இடம்ல என்ன இருக்கு பார்க்கலாம் போன. அப்படி தவம் பண்ணாரு. 3 லட்சம் நாமம் ஜபிச்சாரு. அது வந்து அது கிருஷ்ணன் மேல அப்படி பிரேமம் வரும். கண்ணெல்லாம் அப்படி கண்ணீர். என்ன வைராக்கியம். மழை பெஞ்சு குடிசையெல்லாம் ஆசிரமம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. மலையில கங்கையில வெள்ளத்துல மழை பெய்யுது. குடிசையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு கொடையை பிடிச்சு உட்காந்து பிரே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஆகாரம் சில நேரம் கிடையாது. சில நேரம் கொஞ்சம் சாதம், கொஞ்சம் கங்கா தீர்த்தம், உப்பு, அவ்வளவுதான். இதுதான் தப வாழ்க்கை. அப்படி கிருஷ்ணருடைய ஸ்மரணத்துல தன்னை மறந்து அந்த விப்ரலம்ப பாவம், விப்ரலம்ப ரசா போது பாதாம்புஜாயத்தே நம. மாதுரியோஜ்வலா, மாதுரிய ரசம். கிருஷ்ணர் மேல பிரேமம் வரும். ரொம்ப உன்னதமான நிலை அது. மாதுரியோஜ்வல பிரேமாத்தியா. ஸ்ரீ ரூபானுக பக்தி தான். ரூபகோசமுடைய போதனை நமக்கு கற்றுக் கொடுத்தார்.
சிறுபானுக பக்தி தான் ஸ்ரீ கௌர கருணா சக்தி சைதன்யம் அப்படியே கருணையின் சக்தியின் சொரூபம். விக்கிரகாய நமஸ்துதே நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீமூர்த்தியே தீனதாரினே உப்பானுக்கு ருத்தாப்த சித்தாந்த தொந்தஹாரினே. சைதன்யம் அப்படியே போதனைகளை பிரச்சாரம் செய்யறதுக்காக தூய பக்தி தொண்டை சொல்லிக் கொடுக்குறது, நாம சங்கீர்த்தனம் சொல்லிக் கொடுக்குறது. அப்படி அவர் உன்னதமான நிலையிலிருந்து இறங்கி அவர் பக்தியை பிரச்சாரம் பண்ணார். ரொம்ப அழகழகான லீலைகள். சோ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 1922ஆம் ஆண்டு ராதா குண்டத்துல அதுக்கு முன்னாடி பிரபுபாத் சந்திக்கிறாரு. அவர் நண்பர் அழைச்சிட்டு போறாரு. தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அபயச்சரன் அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. பிரபுபாத காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. அவர் நண்பர் அழைச்சிட்டு போறாரு. ஒரு சாதுரை கூட்டிட்டு போறேவா, கொல்கட்டால அந்த இடம் இருக்கு, உல்டடங்கா ஜங்ஷன், ரொம்ப ஃபேமஸ் பிளேஸ், பிரபுக்கு தெரியும் உல்டடங்கா. அந்த உல்டடங்கா ஜங்ஷன்ல ஒரு பெரிய கோயில் கட்டினார். மார்பிள்லயே உள்ள அப்பவே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மார்பிள்லயே ஒரு அழகான கோயில் கட்டினார் பக்தி சித்தாந்த. அந்த அங்க தினமும் பாகவத உபன்யாசம் பண்ணுவார் சித்தாந்த சரஸ்வதி. பிரபுபாத் கூட்டிட்டு போறாரு. ஒரு ஃப்ரெண்டு, நீ வா. இல்ல நான் வரமாட்டேன், இந்த சாதுவெல்லாம் ஏமாத்துவாங்க, நான் நிறைய சாதுவெல்லாம் பார்த்துட்டேன், நம்ப மாட்டேன் யாரு. இல்ல நீ வா, நீ நினைக்கிற மாதிரி சாது இல்லையே, ஒரு உண்மையான சாது தான், பாரு. கூட்டிட்டு போனா பிரபுபாதரை பார்த்த உடனே சொல்றாரு, நீங்க 2 பேரும் நல்ல யங் பாய்ஸ், எல்லாம் வாலிபர்கள், ஆங்கிலத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்கீங்க, நீங்க ஏன் கிருஷ்ண பக்தியை வெளிநாட்டுல போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு. பார்த்த முதல் சந்திப்பிலேயே, பிரபுபாதர் பார்த்த முதல் சந்திப்பிலேயே சித்தாந்த சொல்லி சொன்னது, நீங்க மேற்கத்திய நாட்டுல போய் இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணுங்க. இது இவர் பார்க்கும் போதெல்லாம் 2-3 தடவை சொன்னது இதுதான். உன் கையில எப்போ காசு வருதோ புத்தகம் அச்சிட்டு விநியோகம் பண்ணணும், கிருஷ்ண பக்தி மேற்கத்திய நாட்டுல பிரச்சாரம். அதுக்காகவே தோன்றியவர் சில பிரபுபாதம். அப்ப பக்தி சித்தாந்த மகாராஜ் இல்லைன்னா நம்ம பிரபுபாத் கிடைச்சிருக்கவே மாட்டோம். அதனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அவர் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி, பிரபுபாதர் கிருஷ்ண பக்திக்கு பிரபுபாதருக்கு கிருஷ்ண பக்தியை ஆசீர்வாதம் பண்ணி, தன் குருவுடைய கட்டளையை நிறைவேற்றணும். பிரபுபாதா இந்த கிருஷ்ண பக்தியை உலகம் முழுவதும் பிரச்சாரம். அவர் புஸ்தகம் மூலமா, சுற்றுப்பயணம் மூலமா, இன்னைக்கு உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இருக்குன்னா அது சில பிரபுபாதா, ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். சோ பிரபுபாத் நமக்கு கிடைச்சதுக்கு மிக முக்கிய காரணம் பக்தி சித்தாந்த பூர்வாச்சாரி. பிரபுபாதா அவர் கேட்பாங்க பிரபுபாதட்ட சீடர்கள்லாம், பிரபுபாதா உங்க குருவை பத்தி சொல்லுங்களேன், இந்த பக்தி சித்தாந்த மகாராஜை பத்தி சொல்லுங்க, நாங்க கேட்க ரொம்ப ஆசையா இருக்கோம். ஏன்னா நீங்க எங்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். பிரபுபாத சீடர்கள் போய் பிரபுபாதட்ட, நீங்க எங்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம், உங்க குரு மகாராஜை பத்தி சொல்லுங்கன்னு அவர் என்ன சொல்லுவாரு, என் குருவை பத்தி நான் என்ன சொல்றது, சிம்பிளி இஸ் வைகுண்டா மேன், வைகுண்டத்துல இருந்து வந்திருக்காரு, அவ்வளவுதான், வைகுந்தவாசி, தட்ஸ் ஆல். அதுக்குள்ளே எல்லா அர்த்தமும் அடங்கிடும். அவர் இந்த உலகத்தை சேர்ந்தவரே இல்ல. சோ இப்படி பகவானுடைய கருணையால ஆச்சாரியர் வராங்க, ஆச்சாரியருடைய கருணையால கிருஷ்ண பக்தி கிடைக்குது, பகவான்கிட்ட திரும்ப போக முடியுது. அதனால இன்னைக்கு பக்தி சித்தாந்த இடத்துல பிரார்த்தனை செய்யணும். நமக்கு வைராக்கியம் வரணும், பக்தியில புத்தி வரணும், கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் வரணும், பகவானத்துல ருச்சி வரணும், நிறைய சேவை பண்ணணும், கிருஷ்ண பக்தியின் தத்துவங்களை நான் புரிஞ்சுக்கணும், அதை நான் பயிற்சி பண்ணணும், மற்றவங்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பிரார்த்தனை. சில பக்தி சித்தாந்த ठाकुर महाराज प्रभुपाद की